அஸ்ஸலாம் அலைக்கும். இது வந்து முடக்காத்தான் கீரை. இது வந்து சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கைப்பிடி அளவு முடக்காத்தான் கீரையை எடுத்து நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் வந்து இதை போட்டுடலாம். 4 டம்ளர் 2 டம்ளர் ஆகணும். இப்போ வந்து இதில் ஒரு சின்ன தக்காளி, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொஞ்சம் போல் இஞ்சி, ஒரு 5 வெள்ளைப்பூடு பல்லு, 10 வெங்காயம். இந்த முடக்காத்தான் கீரை வந்து ரொம்ப நல்லது. இதில் வந்து ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 3மே போட்டுடலாம். மூட்டு வலி, கை கால் வலி எல்லாத்துக்குமே நல்லது இந்த முடக்காத்தான் கீரை. இதில் கொஞ்சம் போல் உப்பு, நல்லா வத்தட்டும் தண்ணி. இப்போ கொஞ்சம் போல் சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இதை வடிகட்டிடலாம். முடக்காத்தான் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சளிக்குமே நல்லது தான் இது. இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும்.